நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போலிருக்கும். இந்த மாலையில் நாம் கோபம் கொண்ட ஒரு நபரை வசப்படுத்துவது அல்லது ஆதாயப்படுத்துவது அல்லது சாந்தப்படுத்துவது, அந்த மனுஷனுடைய சிநேகிதத்தை சம்பாதிப்பதை குறித்து மாலையில் வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அந்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிப்போம். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட அல்லது மனத்தாங்கல் அடைந்த, இடரல் அடைந்த சகோதரனை வசப்படுத்துவது அரிது, ஆதாயப்படுத்துவது அரிது அப்படின்றது. தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. அது அவ்வளவு அரிதான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோட தேவனுடைய கிருபையினால் நாம் அவர்களை வசப்படுத்தணும். இங்க ஏன் அந்த சகோதரன் கோபம் கொண்டான் அப்படிங்கிறதுக்கு அந்த வசனத்திலே இருக்கு. அவனுடைய கோபம், அவனுடைய விரோதம், அவனுடைய கோபம், அவனுடைய விரோதம் எதனால் என்றால், இந்த வசனத்தை நான் சற்று மாற்றி வாசிக்கிறேன். அரணான பட்டணம் என்று சொல்வதை பார்க்கிலும் ஒரு சொத்தை, ஒரு பாக பிரிவினை உண்டான ஒரு சொத்தை, ஒரு ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, ஒரு பொருளை வசப்படுத்துவதை பார்க்கிலும் ஒரு சகோதரனை வசப்படுத்துவது அப்படின்றது. இப்ப நாம் இந்த வசனத்தின்படி எதை வசப்படுத்த போகிறோம்? எதை ஆதாயமாக்க கொள்ள போறோம்? சொத்தா அல்லது சகோதரனையா? இடர் அடைந்த, மனத்தாங்கல் அடைந்த சகோதரனை ஆதாயப்படுத்த போகிறோமா, அல்லது ஒரு வீட்டையோ, சொத்தையோ, ஆஸ்தியோ, ஐஸ்வர்யத்தையோ நாம் ஆதாயப்படுத்த போகிறோமாங்கிறது தான் கேள்விங்க. அந்த எதனால் அவனுக்கு கோபமும் விரோதமும் வந்திருக்கு அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை குறித்து அதை நான் மேல 10ஆம் வசனத்துல, நான் 11ஆம் வசனத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:11. ஐஸ்வர்யவானுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய பொருள், அவனுக்கு அரணான பட்டணம். இப்ப கீழே பார்த்தா தெரியும் எது 19ஆம் வசனத்துல எது அரணான பட்டணம் அப்படின்னா, 11ஆம் வசனத்தில் போய் பார்த்தா தெரியுது அரணான பட்டணம் எது அப்படின்னா, ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய பொருள், அவனுடைய எஸ்டேட், அவனுடைய வீடு, அவனுடைய உடைமைகள் தான் அவனுக்கு அது அரணான பட்டணம். அந்த ஐஸ்வர்யவானுடைய பார்வையில், எண்ணத்தில் அது அவைகளுக்கு உயர்ந்த மதில்களை போல் இருக்குமா. அதான் அவனுடைய நம்பிக்கை, அதான் அவனுக்கு அரண், அதான் அவனுடைய ஆபத்து காலத்தில் அவனுக்கு உண்டான அரண், துருகம், உயர்ந்த மதில். ஆனால் மேல 10ஆம் வசனத்தில் ஆவியானவர் ஒரு நீதிமானை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். நீதிமானுக்கு எது துருகம், எது அடைக்கல பட்டணம், எது அரணான பட்டணம், எது உயர்ந்த மதில் என்றால் கர்த்தரின் நாமம். அப்ப 10ஆம் வசனத்தில் ஒரு நீதிமானை குறித்தும், 11ஆம் வசனத்தில் இவ்வுலக ஐஸ்வர்யவானை குறித்து உண்டான இவனுக்கு நம்பிக்கை எதுல இருக்கு, இவனுக்கு நம்பிக்கை எதுல இருக்கு. நீதிமானுக்கு அவனுடைய நம்பிக்கை ஆண்டவருடைய நாமத்தில், தேவனிடத்தில் அவனுடைய நம்பிக்கை இருக்கிறது. அவனுடைய ஆபத்தில், அவனுடைய நெருக்கத்தில் அவன் அந்த பலத்த துருவத்திற்குள் ஓடி அவன் சுகமாய் இருக்கிறான். ஐஸ்வர்யவானுடைய நம்பிக்கை எதுல இருக்கு அப்படின்னா, ஐஸ்வர்யத்துல இருக்கு. அது அவனுடைய பார்வையில் அரண், துருகம், உயர்ந்த மதில். இப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான், இப்ப 10ஆம் வசனத்துல வாசம், அரணான பட்டணத்தை, அதாவது ஐஸ்வர்யத்தை,
ஐஸ்வர்யத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் சகோதரனை வசப்படுத்துவது என்பது அரிது. அப்ப 19ஆம் வசனத்துல நாம் அந்த 11 அடிப்படையில பார்த்து 11ஆம் வசனத்தை பார்த்தா அப்ப 2 நாம் எதை வசப்படுத்துவோம்? சகோதரனை வசப்படுத்துவோமா அல்லது ஐஸ்வர்யத்தை வசப்படுத்துவோமா? நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். கொரிந்து பட்டணத்தினுள் உள்ளதான சபையில் நிறைய அவருடைய காரியங்கள், தேவனுக்கு மகிமை இல்லாத காரியங்கள் அந்த திருச்சபையில் இருந்தது. அதுல ஒரு விஷயம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களில் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு கேட்கிற கேள்வி இதுதான். அப்ப அந்த சகோதரர்கள் 2 பேர் அங்க ஆஸ்தி, சொத்து, ஜீவனுக்கேற்ற வழக்கை தீர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் புறஜாதியரிடத்தில், அவிசுவாசிகளிடத்தில் போனது என்ன? எவ்விதத்திலும் அது குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளக்கூடாது? அப்ப நீதிமொழிகள் 18:19 படி இங்க உள்ளதான அப்போஸ்தலன் கொடுக்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, அருமையானவர்களே, ஒரு சகோதரனை, அதாவது பகைமையோடும் விரோதத்தோடும் கூட ஒரு உலக பொருளை நாம் வசப்படுத்த முடியும். ஒரு ஆஸ்தியை, ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்ய முடியும்? வசப்படுத்த முடியும். இப்படி செய்கிறதை விட தேவ பக்தி என்னவென்றால், ஆண்டவரே, சமாதானத்தை நாடி, சிநேகிதத்தை நாடி நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா, நஷ்டத்தை நான் பொறுத்துக் கொள்ளட்டும், அநியாயத்தை நான் சகித்துக் கொள்ளட்டும். பிரியமானவர்களே, இது தேவ பக்திக்கு ஏதுவான காரியம். வேதம் நமக்கு அதுதான் சொல்லித் தருது. அதங்க அரிது. ஐஸ்வர்யத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட, விரோதம் கொண்ட உன் சகோதரனை என்ன செய்? வசப்படுத்து. அந்த அநியாயத்தை என்ன செய்து கொள்? சகித்துக்கொள். நஷ்டத்தை நீ பொறுத்துக்கொள். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். வேதத்தில் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவன் அவனை வெகுவாய், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து அவனை வெகுவாய் தேவன் நிறைய பரீட்சை வச்சார். அதுல இது ஒரு டெஸ்ட். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 7ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியர், பெரிசியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். தேவ மனுஷனாகிய நீதிமானாகிய ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், see the word, மேய்ப்பர்களுக்குங்கிறதுல செகண்ட், இந்த சொத்தின் நிமித்தம், இந்த பிசினஸ் நிமித்தம், இந்த ஆடு மேய்க்கிறதான இந்த தொழிலின் நிமித்தம், இந்த பிசினஸ் நிமித்தம் எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வாக்குவாதம் எது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள இருந்ததான வாக்குவாதம் இப்ப 2 வீட்டுக்குள்ளாரே வரப்போகுது. இப்ப விவேகமான மனுஷன், சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன், சண்டையும் விரோதத்தையும் விரும்பாத ஒரு மனுஷன் ஆபிரகாம்
தன்னுடைய வயதுல தான் பார்த்து வளர்த்து ஆளாக்குனதான பிள்ளை இன்னைக்கு பிரச்சனை அப்படியே விட்டான் அப்படின்னா நாளடைவில் என்ன வந்துடும் அப்படின்னா, எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வராதபடிக்கு இப்பொழுதே ஒரு காரியத்தை நாம் செஞ்சுருவோம். உன்னை நான் வசப்படுத்ததான் நான் விரும்புறேன். இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த பிசினஸ, இந்த காரியங்கள் எல்லாம் நான் வசப்படுத்துவதை பார்க்கிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற இடரில் அடைந்திருக்கிற உன்னை நான் ஆதாயப்படுத்தவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நஷ்டம் என் பார்ட்ல வரட்டும், நான் சகிச்சு கொள்றேன், நீ எதை வேணாலும் எடுத்துக்க. சோ பிரியமானவர்களே, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல ஐஸ்வர்யமா அல்லது மனுஷர் ஆண்டவர் சொன்னார், அநீதமான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னார். அநீதமான இந்த உலக பொருளால் சிநேகிதத்தை சம்பாதியுங்கள், பகைமையை சம்பாதிக்க வேண்டாம். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் வரும். இப்ப லாக்டவுன் பீரியட்ல எல்லாம் சிலர் வீடு என்ன செஞ்சிருக்காங்க, வாடகை கொடுத்திருக்காங்க. சிலர் நம்ம மத்தியிலே இருக்கிற சில குடும்பங்கள் வெளியில என்ன செய்யறாங்க அப்படின்னா, வாடகைக்கு உரியவர்களை வாடகை வீட்டுல அமர்த்தி இருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, லா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க குடியிருக்கிறவர்களிடத்தில் இப்பொழுது இந்த லாக்டவுன் பீரியட்ல வேலை இல்லாத இருக்கிற சூழ்நிலை, முழு ஊரடங்கு இருக்கிறதான அந்த காலத்தில் அவர்களுக்கு வருவாய் இல்லை, ஆகையினால் அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, அவருக்கு வாடகையை நீங்க நெருக்காதீங்க, அவர்களை வாடகை நெருக்கிடாதீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு வெளியில இருக்கக்கூடியதான ஒரு சட்டமா கூட இருந்துட்டு போட்டுமே. இப்ப அந்த வாடகை வந்தாதான் எனக்கு பிழைப்பு உண்டாகும், எனக்கு அந்த வாடகை நம்பிதான் நான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது, இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நான் அவர்கள் சட்டத்தை காமிப்பாங்க. அவங்க நீங்க எதிர்பார்ப்பீங்க வாடகை கொடுக்க வேண்டியதானே. அவங்க லா காமிக்கும் பொழுது, சட்டத்தை காமிக்கும் பொழுது நாம என்ன சொல்லுவோம், அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னும் சில பேருக்கு அதை ஆதாயம் பார்ப்பாங்க. கொடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நிர்வாகம் இருக்கும். கொடுப்பதற்கு நிர்வாகம் இருக்கும். ஆனால் வெளியில இருக்கிறதான அரசனுடைய அறிவிப்பு போன்ற காரியங்களை கேட்டுட்டு சொல்லியிருக்காங்க பாத்தியா, அதையே நீங்க பயன்படுத்தக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இல்ல நீங்க ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வம்பு, வழக்கு, வியாட்சியம், அது 3000 இருக்கட்டும், அல்லது 2000 இருக்கட்டும், அல்லது 5000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், அப்படிப்பட்ட சூழல்களில் இப்ப கிறிஸ்டியன் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த காரியத்தில், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் இப்ப எப்படி நடந்து கொள்றது, எனக்கும் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு நீட், ஐ எம் ஆல்சோ நீடி, ஐ எம் நீடி பர்சன், நான் ஒரு நீட்ல இருக்கேன், எனக்கு இப்ப இந்த பணம் வந்தாகணும். இப்ப அவரிடத்துல ஒரு விரோதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சம்பாதிக்க கூடாது, ஒரு பகைமையை சம்பாதிக்க கூடாது. நான் சொன்ன ஒரு எளிய உதாரணத்தில் இப்ப பணமா வேணும்னா ஒரு பகைமை வரும், ஒரு சண்டையோடு கூட, ஒரு வாக்குவாதத்தோடு கூட, ஒரு பகைமையோடு, விரோதத்தோடு கூட நாம் ஆஸ் ஏ ஓனரா இருந்து அவங்கள்ட்ட என்ன செய்யலாம்னு கேட்கலாம். அவங்க 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று கொடுக்க நிர்வாகம் இல்லாதவர்களா இருப்பாங்க. கொடுக்க நிர்வாகம் இல்லாது இருந்தும் வெளியில இருக்கிறதான அந்த அறிவிப்பை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அட்வான்டேஜ் எடுக்கிற மனுஷர்களா ஒன்னு எய்தர் இப்படி இருக்கட்டும் அல்லது அப்படி இருக்கட்டும். அப்ப இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஐஸ்வர்யத்திற்காக, இந்த பணத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, வழக்காட வேண்டாம், தேவனையே சார்ந்து கொள்வோம். தேவனை சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இப்படி இருக்கு, அவங்க ரியலாவே அவங்க கஷ்டப்படுறாங்க, நானும் இரக்கமா இருக்கட்டும், ஓகே நல்லது. ஒரு கால் அவங்க ஆதாயம் தேடுகிறவர்களா இருப்பார்கள். நம்மளுடைய நிலைமையை எடுத்து நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யத்து, இந்த பொருளுக்காக, இந்த பூமிக்குரிய பொருளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, விரோதத்தை சம்பாதிக்க வேண்டாம், பகைமையை நாம் சம்பாதிக்க வேண்டாம். நாம் இருக்கிற இடங்களில், குடியிருப்பு பகுதிகளும் மற்ற இடங்கள்ல எந்த காரியங்களா இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு கண்ணுக்கு முன்னால 2 இருக்கு,
அநீதமான உலக பொருளில் நான் சிநேகிதை சம்பாதிக்கட்டும். இந்த தர்ம சங்கடமான இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நான் என்ன செய்யறேன்னா விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நாம் தேவனை நாம் சார்ந்து கொள்ள நாம் பழகணும் பிரியமானவர்களே. ஒரு முறை என்னுடைய என் வாழ்க்கையில நான் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்ப நான் லோக்கல்ல நான் இருக்கிறதான இந்த திருக்காட்டுப்பள்ளி டவுன்ல இப்ப நான் இருக்கிற என்னுடைய குடியிருப்பு என்னுடைய பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் கிரயம் செய்ததான அந்த இடம், அது சொந்தமான குடியிருப்பு பகுதி தான். அந்த இடத்தை நான் யாரிடத்தில் வாங்கினேன், என்னுடைய நெய்பர்ஹுட், என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தவங்க. அவங்கள்ட்ட தான் நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த நிலத்தை நான் கிரயம் கொண்டேன். அந்த கிரயம் கொள்ளும் பொழுது அந்த எக்ரிமெண்ட், அந்த அட்வான்ஸ் பேசி அந்த லேண்டை நான் இவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவு தொகைக்கு என்று சொல்லி நான் கிரயம் செய்ய பேசும் பொழுது, ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பேசும் பொழுது அவருடைய ஒய்ஃப் இல்ல, என் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவங்க தான். அவருடைய ஒய்ஃப் எங்க போயிட்டாங்க, தன்னுடைய தாயார் வீட்டுக்கு அவங்க வெளியில போயிட்டாங்க, லீவ் டைம்ல. அந்த ஒரு வாரம் அந்த 10 நாள் இல்லாத சமயத்துல மனைவிக்கு தெரியாதபடிக்கு என்னை கூப்பிட்டு வச்சு இந்த லேண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பேசி, லேண்ட் எல்லாம் பேசி ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி பேசி இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு பேசிட்டான். அவங்க ஒய்ஃப் சேர்ந்து செய்யறாங்களா, அவங்க கணவன் மனைவி இசைவு இல்லாம செய்யறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அவங்களோட பர்சனல் ஏரியா. நான் பேசணும், ரேட் பேசியாச்சு, எல்லாம் காரியங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் நாளடைவுல அவர்கள் அந்த லீவ் முடிந்து அவங்க மனைவியானவர் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. வீட்டுக்கு தெரிய வரும்பொழுதுதான் இந்த லேண்ட எனக்கு கிரயம் செய்வதற்காக அட்வான்ஸ் பேசி ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கிறதான மேட்டர் உங்களுக்கு தெரிய வருது. அந்த காரியம் தெரிய வந்ததுல இருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் வீட்டுல ஒத்த கருத்து இல்லை, அவங்களுக்குள்ள வாக்குவாதம், சண்டை. என்னை வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க, நீங்க மறைவா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளார ஒரு வாக்குவாதமும் ஒரு சண்டையும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வீட்டுல இருந்தது. இது வரப்போக இருக்க என்னுடைய மனைவியானவர்களுக்கு, அவங்களும் என்னுடைய அந்த சிஸ்டரும் என் ஒய்ஃபும் அவர்கள் ஒருவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறதுனால மனைவி மூலமா இந்த காரியம் தெரிய வந்தது. அவருடைய வீட்டுக்குள்ளார சமாதானம் இல்லை, மனைவியானவளுக்கு அந்த லேண்டை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, மனைவிக்கு தெரியாம புருஷன் வித்திருக்கிறார், அதனால நான் கிரயம் செய்ய போறோம் அப்படிங்கிறதான செய்தி தெரிந்தவுடன் உடனடியே ஆண்டவர் பேசிட்டார். ஒரு குடும்பத்துக்குள்ளார சமாதானம் இல்லாதபடிக்கு, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப இந்த லேண்டை நீ வாங்க வேண்டாம், அதை வாபஸ் வாங்கிக்கன்னு சொன்ன உடனே நான் போய் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்டோட வீட்டுல இருக்கும் பொழுதே, சாரி சார், நான் சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன், இதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை முடிச்சு விட்டேன். அது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானத்துக்குள்ளார அவங்களுக்குள்ளார வந்துச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த ஊரை விட்டு நாங்க டிரான்ஸ்பர்ல எங்கேயாவது நாங்க வெளியில போறதா இருந்தோம், உங்கள்கிட்ட நாங்க என்ன செய்யறோம், நாங்க தர்றோம் அப்படின்னா. ஓகே அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு, அவர் சில வருஷங்கள் கழிச்சு, நான் வாங்க முடியல, சில வருஷங்கள் கழித்து அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது மீண்டும் என்னிடத்திலே தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஒரு காரியத்தை இப்போ விளங்கிட்டோம், தன் ஜீவனை இழக்கிறவன், நமக்கு எதுவுமே ஜீவனா இருக்கக்கூடாது, ஒன்றை பற்றி கொள்ளணும் இருக்கக்கூடாது. அத லா பிரகாரம், பேசின பிரகாரம், எழுதி கொண்ட பிரகாரம், அட்வான்ஸ் பேசப்பட்ட முறையில நான் கிரயம் செய்யணும்னாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நோ 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 நோ, இந்த குடும்பத்துல அது நிமித்தமாய் ஒரு பகைமை இருக்குன்னா செய்யாதன்னு சொன்னார். காரியத்தை விட்டுட்டோம். ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டுமாய் இந்த இடம் நாம் கிரயம் செய்யும் பொழுது என்ன ரேட்டு கொடுத்தாங்க என்றால், அன்றைய மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்ல தான் கொடுத்தாங்க. அன்றைய சந்தை மதிப்பு எதுவோ அந்த மதிப்புல தான் கொடுத்தாங்க. அப்ப நான் கேட்கிறேன், சார் கொஞ்சம் குறைச்சிக்கலாமேங்கிறப்ப மனசு இல்லை அவங்களுக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், ஏற்கனவே பண்ணியிருந்தா, நீ புருஷன் பொண்டாட்டி நீங்க அடிச்சீங்க, நீங்க சண்டை போட்டுங்க, என்னவோ பண்ணீங்க, அது உங்க வீட்டு காரியம். எனக்கு காரியம் பலம் பழுக்கணும், நான் காரியத்தை அடையணும், நான் ஒண்ணு கிரயம் பண்ணணும், நான் ஒண்ணு பேசிட்டேன், நான் ஒரு அட்வான்ஸ் காரியங்களை சொல்லிட்டேன்,
ஆகையினால இது அவ்வளவுதான் சொல்லியிருந்தாலும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா தேவனுக்கு அது மகிமையா இருந்திருக்காது. கடைசியில பின்னாட்கள் அது வருகிறது, நாம் அதை கிரயம் பண்றோம், அதுலதான் இப்ப நம்ம வீடு கட்டி இருக்கோம். ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா பழைய ரேட்டுக்கும் புது ரேட்டுக்கும் எவ்வளவு சில வருஷங்கள் கழிச்சு வாங்கும் பொழுது அதிகமான பணம் கொடுத்து நம்ம வாங்குறோம். எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால் சில சூழ்நிலைகளில் மனுஷரை நாம் என்ன செய்யணும், ஆதாயப்படுத்த பார்க்கணும். சிலர் பகைமையோடு கூட, வருத்தத்தோடு கூட, விரோதத்தோடு கூட ஒரு ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க நினைக்கிறவர்கள் பூமியில எக்கச்சக்கமான மனுஷர்கள் இருக்காங்க. நாம் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணுமே தவிர விரோதத்தையும் பகைமையும் நாம் என்ன செய்யக்கூடாது. அதற்கு நாம் இழக்கிறதுக்கும் ரெடியா இருக்கணும். அதான் கொரிந்து பால் சொல்லும் பொழுது சொல்றாரு, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளக்கூடாது, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது, ஏன் உங்களுக்குள்ள வழக்கு உண்டாகணும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், ஒருவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், ஓ காட், நாம் என்ன சொல்லுவோம் பிரியமானவர்களே? அப்ப முதல் சத்தியமாய் நான் சொல்ல விரும்புவது, ஐஸ்வர்யத்தை வசப்படுத்த போகிறோமா அல்லது மனுஷரை ஆதாயப்படுத்த போகிறோமா? மனுஷரை நாம் சிநேகிதத்தை சம்பாதிக்க போகிறோமா அல்லது மனுஷரை கோபம் கொண்ட மனுஷர்களை, இடர்ல அடைந்திருக்கிற மனுஷர்களை நாம் ஆதாயப்படுத்த போகிறோமாங்கிறத நாம் காரியம் பார்க்கணும். ஓகே, இரண்டாவது அந்த வசனத்துக்கு நாம் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது என்பதற்கு இரண்டாவது ஒரு வேதத்திலிருந்து ஒரு மனுஷரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். நாம் இங்கே இந்த 25ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 கேரக்டர்ஸ். ஒன்று அபிகாயில், அபிகாயிலுடைய புருஷன் கோபமான முரடனான நாபால், கொஞ்சம் பைத்தியம் பிடித்த மனுஷனாகிய புருஷனாகிய நாபால், மற்றொரு மனுஷன் தாவீது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் தாவீது நாபாலுக்கு செய்த நன்மைக்கு நன்றி அறிதல் இல்லாதவன் நாபால். நாபாலுடைய மந்தைக்கு எல்லாம் அரணா இருந்து வனாந்தரத்தில் பாதுகாத்தவன் தாவீது, தாவீதுனுடைய ஆட்களும். அவன் செய்த நன்மைக்கு ஒரு பதிலாக அவனுடைய பசியாடுவதற்காக அவன் சில அப்பங்களை கேட்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பும் பொழுது நாபால் அவர்களை ஏசி வித்தியாசமாக பேசி அவர்களை அனுப்பிச்சு விட்டுருவான். நாம் இங்க வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில், என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் நாடுகளையும் மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நடித்து சமையல் பண்ணி வைத்ததை எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ அப்படின்றார். சோ இதன் நிமித்தமாய் தாவீது என்ன செய்துட்டார் அப்படின்னா, தாவீதினுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் தாவீது கோபம் கொண்டு கொலை செய்யும்படி நாபாலையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் நிர்கிரகம் பண்ணும்படிக்கு கோபத்தோடு தாவீது என்ன செய்கிறார் என்றால் வருகிறார். அப்படி வந்த மனுஷனை, கோபம் கொண்ட மனுஷனை, கொலை வெறியோடு வந்த அந்த மனுஷனை யார் வசப்படுத்தினது என்றால் புத்திசாலியான, விவேகமுள்ள புத்திசாலியாகிய மனுஷியாகிய அபிகாயில். அவ எவ்வளவு ஞானமாய் விவேகமா காரியத்தை செய்தா பாருங்க. 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். இந்த பாதகமான, இந்த பாவமான, இந்த தீமையான இந்த காரியம், என் புருஷன் நடப்பித்த இந்த பாதகமான செயல் என்மேல் சுமரட்டும். என்ன ஸ்பிரிட்? நல்ல 2 நீதிமொழிகள்ல 2 வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இனிய நாவு எலும்பை நொறுக்கும். இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதித்திரம், சாஃப்ட் ஆன்சர், உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இப்போ ஒரு மனுஷன் தாவீது உக்கிரத்தோடு வருகிறான். எப்படிப்பட்ட உக்கிரம் என்றால் கொலை செய்கிற அளவுக்கு உக்கிரத்தோடு வருகிறான். இப்ப அந்த கோபம் கொண்ட அந்த தாவீதை எப்படி வசப்படுத்தினாள் என்றால், அபிகாயில் மெதுவான பிரதியுத்திரம் பேசி அல்லது தன்னுடைய இனிய நாவினால், தயவுள்ள போதகத்தினால். அருமையான சகோதரிமார்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிற மனைவிமார்களும் சரி, புருஷர்களும் சரி, எப்படி உக்கிரத்தை மாற்ற முடியும்? ஒரு மனுஷனை எப்படி சாஃப்டன் பண்ண முடியும்? How can we meeken? மற்றவர்களை எப்படி நாம் சாந்தப்படுத்துறது? எப்படி உக்கிரத்தை குறைக்கிறது? பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கக்கூடாது. பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை, கடுமையான சொற்களை நாம் பேச பேச கோபத்தை எழுப்பும். ஆனால் பிரதியுத்திரமாக மெதுவான பிரதியுத்திரம். ஆண்டவரே, இந்த விஷயத்துல நான் எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், நான் எவ்வளவு குறைவுள்ளவனா இருக்கிறேன், இன்னும் ஹைட் எவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியது இருக்கு ஆண்டவரே. பழைய உடன்படிக்கையில் உள்ளதான அந்த மனுஷி அபிகாயில் மெதுவான பிரதியுத்திரம் அல்லது இனிமையான நாவு, தயை நிறைந்த போதகம் அவள் நாவில் இருந்து எப்படி பேசுகிறாள் என்றால், என் புருஷனுடைய இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். அவ்வளவுதான். ஞானமாய் விவேகமாய் பேசி, இனிமையாய் பேசி, மெதுவான பிரதியுத்திரம் பேசி, அவனுக்கு தயை நிறைந்த போதகத்தை அவனுக்கு பேசி அவனுடைய உக்கிரத்தை மாற்றினவள் அபிகாயில். சாஃப்ட் ஆன்சர், இனிய நாவு, தயவுள்ள போதகம். இதெல்லாம் எதிராளியில் உள்ளதான ஒரு மனுஷனுடைய உக்கிரத்தை என்ன செய்யக்கூடியவைகள்? குறைக்கக்கூடியவைகள். அது இன்னொரு காரியம் கூட. தாவீதினுடைய உக்கிரத்தை தணிச்சிட்டார். நாம் பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கேயும் வேலைஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கு, மெயினா வேலைஸ்தலத்தில் உள்ளவர்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, நல்லவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உன்னுடைய பாஸ், உன்னுடைய மேல் அதிகாரி, உன்னுடைய எஜமானன், உன்னுடைய மேல் அதிகாரி, உனக்கு மேல இருக்கிற அதிபதி, அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இல்லாதபடிக்கு முரட்டு குணம் உள்ளவனாய் இருப்பான். ஆனாலும் அவனுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படிந்திருக்கணும். அன்ரீசனபிள் மாஸ்டர்ஸ், நியாயமில்லாமல் கோவப்படுகிறவர்களும் நியாயமில்லாமல் காரியத்தை நடப்பிக்கிறவர்களும் எந்த சமயத்துல எப்ப ஃபயர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்க 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரசங்கி 10:4, உன்னுடைய மேல் அதிகாரி, உன்னுடைய எஜமான் அல்லது உன்னுடைய பாஸ், அவனுடைய கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. நல்ல வார்த்தை, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். இணங்குதல், சாரி சார், சாரி சார், கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார், திருத்திக்கிறேன் சார். அவன் ஃபயர் பண்ண நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, திரும்ப உள்ளார சிலர்லாம் உடனே அப்படின்னா நீங்க வேலையை நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, ஃபயர் பண்றாங்க. இப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல வேலையை ரிசைன் பண்ணிடு, பேப்பர் போட்டுரு, ரிசைனேஷனை சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? உடனடியா அந்த வீம்பு வைராக்கியத்துல அது மாம்சத்திலிருந்து எழும்பவே கூடாது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். ஒரு காற்றை கவனிக்கிறவன் ஒன்றை விதைக்க கூடாது. ஒரு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க செய்யற ஒரு அலுவலக ரீதியில உங்களுடைய பாஸுக்கு முன்னால ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காற்று அடிக்கும் பொழுது நீங்க டப்புன்னு ஒரு மாம்சத்திலிருந்து ஒரு முடிவு எடுக்க கூடாது. மாம்சத்திலிருந்து பிறப்பது மாம்சமா இருக்கும்.
அப்படின்னா ரிசைன் பண்ணுங்க மேன், ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லுவானால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, விலகாதே, உன் ஸ்தானத்தை விட்டு, உன் பொசிஷனை விட்டு, உன் வேலையை விட்டு என்ன செஞ்சிடாத, விலகிடாத. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே அப்படிங்கறத நான் இப்படி எடுத்துக்கிறேன். வேலையை விட்டுறாத, வேலையை விட்டு விலகிடாத. எதுல அப்படின்னா, அவன் என்ன ஃபயர் பண்ணார், எனக்கு மேல் அதிகாரி என்ன ஃபயர் பண்றாருங்கிறதுனால உன் பொசிஷன் விட்டு வெளியில போயிடாத. சாரி சார், நான் நல்லா செய்யறேன் சார், இன்னும் நல்ல கைக்கு எனக்கு நேரிட்டதை நான் எக்ஸல் பண்றேன், நல்ல பலன் கொடுக்குறேன், சாரி சார், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார், திருத்திக்கிறேன் சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மெதுவான பிரதித்திரம், அந்த சாஃப்ட் ஆன்சர், அந்த இனிய நாவு, அந்த இணங்குதல், இதெல்லாம் மேல உள்ளவர்கள் அப்படியே என்ன செய்ய பண்ணும் அப்படின்னா இணங்க பண்ணும். அவருடைய கோபத்தை உக்கிரத்தை தணிச்சிடும். அந்த இடத்துல நாம் பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆண்டவரே என்னை அபிஷேகிச்சிருங்க, என்னை அபிஷேகிச்சிருங்க. நாம் மெதுவான பிரதியுத்தரம் பேசுவதற்கு ஆண்டவரே, என்னுடைய நாவு இனிய நாவா இருக்கிறதுக்கு, பதிலுக்கு பதில் பேசுறாதபடிக்கு நான் என்னுடைய கிரியை எதிர்க்கிரியை தேவனுக்கு மகிமையா இருக்க ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகம் அப்படின்னு பெருமூச்சு விட்டு நாம் ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய பெருமூச்சிலே தேவன் ஜெபத்தை கேட்டு நம்ம தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்படும். பிரியமானவர்களே, என்ன ஃபயர் பண்றார், அதனால நான் வெளியில வந்தேங்கிற சாட்சி நமக்கு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நான் சிறுவப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன். இணங்குதல் பெரிய குற்றங்களையும் என்ன செய்யப்படும், அமர்த்தி போடும். உன் ஸ்தானத்தை விட்டு நீ விலகாதே. சோ அபிகாயில் எப்படி கோபம் கொண்ட தாவீதை எப்படி அவன் வசப்படுத்தினாலோ, அவனுடைய கோபத்தை உக்கிரத்தை மாற்றினாலோ, இதெல்லாம் அவளுக்கு எங்க இந்த ட்ரைனிங் கிடைச்சது? அபிகாயிலுக்கு எங்க இப்படிப்பட்ட ட்ரைனிங் கிடைச்சது என்றால், அவர் தன்னுடைய புருஷன், குடிகார புருஷன், முரடனான புருஷன், மதீனமான புருஷன், பைத்தியமான மனுஷன், தனக்கானதே தேடுற மனுஷன், கோபம் கொண்டு சீறி பேசுகிற மனுஷன், ஒருவரும் அன்அப்ரோச்சபிள், கிட்ட யாரும் நெருங்கக்கூடாத ஒரு புருஷனிடத்தில் குடும்பம் நடத்தினவள், எவ்வளவாய் அவனிடத்துல அவனுக்கு நன்மை செய்தவள். அருமையான சகோதரிகள், கோபம் கொண்ட மனுஷர்களை, விசேஷமா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி கோபமான சூழ்நிலைகளை வசப்படுத்தணும், எப்படியாவது வசப்படுத்தணும். மன்னிப்பு கேட்கறதும் சரி, மன்னிப்பு கொடுக்கறதும் சரி, மன்னிக்கவும் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் எவாஞ்சலிஸ்ட் ஒரு பெண்டிகாஸ்டலிசம் முதல்ல ஆரம்ப நாட்களில் அந்த பெந்தகோஸ்து இயக்கம் ஆரம்பிக்கிறதான அந்த நாட்கள், பிரிட்டிஷ்ல ஒரு எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர் ஸ்மித் விகிள்ஸ்வர்த் என்ற ஒரு நல்ல ஒரு காட்லி மேன், அவர் ஆரம்ப நாட்களில் அவர் ஒரு பிளம்பரா இருந்தார். ஒரு பைப்பு வேலை செய்யக்கூடியதான ஒரு பிளம்பரா இருந்தவர். ஆரம்பத்தில் நன்கு தேவனோடு கூட இருந்து உறவாடி கொஞ்ச நாட்கள் கழித்து என்ன ஆயிட்டாருன்னா பின்வாங்கி போன சகோதரன், பேக் ஸ்லைடன் பிரதர், பின்வாங்கி போனவர். தேவன் மேலையும் சபையின் மேலையும் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் விருப்பம் இல்லாதபடிக்கு பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலையில் ஸ்மித் விகிள்ஸ்வர்த்தினுடைய மனைவி பாலி விகிள்ஸ்வர்த், நல்ல ஒரு காட்லி சிஸ்டர், அவருடைய தேவனுடைய நடத்துதல், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தேவனுடைய நடத்துதல் என்படி அந்த சகோதரி ஒரு நாள் சபைக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள புருஷன் அவர் விருப்பமே காமிக்க மாட்டார். எவ்வளவோ நாட்கள் தன்னுடைய புருஷனுடைய வார்த்தை கேட்டு சபைக்கு போகாத நாட்கள் உண்டு. அது உண்மைதான், புருஷன் போகக்கூடாது, வீட்டோட தான் இருக்கணும்னு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவிசுவாசியான புருஷன், ரட்சிக்கப்படாத ஒரு புருஷன், இப்படிப்பட்ட புருஷன் இன்னைக்கு சபை கூடுகையெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா நிறைய தடவைகள் போகாம இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஈவினிங் மேல உள்ளதான ஒரு ஈவினிங் நைட் மீட்டிங்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஏவுதல், நான் இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்க்கு நான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்மித் விகிள்ஸ்வர்த் போகக்கூடாதுன்னு சொன்னார், அப்ஜெக்ட் பண்ணார், நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். இவங்க ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு.
எல்லாத்துக்கும் மேலான ஒரு அது பின்னால ஒரு பேக்ரவுண்ட் தேவனுடைய தீர்மான திட்டமே இருந்தது. அவங்க மீட்டிங் போயிட்டாங்க. நான் சொல்லியும் நீ மீறி போயிட்ட, அது லேட்டா வந்ததுனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வீட்டுக்குள்ள விடாத முடிக்க கதவை சாத்திட்டார். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் 1900 பிரிட்டிஷ்ல வல்லமையாய் பெந்தகோஸ்து இயக்கத்துக்கு ஆரம்ப நாட்கள் உள்ளதான பெரிய லீடர்ல ஒரு லீடர். அவருடைய டேர்னிங் பாயிண்ட் அந்த ராத்திரி தான். அவருடைய டேர்னிங் பாயிண்ட், பின்வாங்கி போன அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் அந்த ராத்திரி. தன் மனைவியை வீட்டுக்குள்ள விடல, கோவப்பட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில விட்டாரு. வீட்டுக்கு வெளியில விட்டாரு. படுக்கிறதா இருந்தா நீ வெளியிலே தலை வச்சு படுத்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த இரவு முழுவதும் பாலி ஸ்மித் விகில்ஸ்வொர்த் வெளியிலே இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியில அந்த வாசப்படியிலே இருந்து படுத்துட்டு காலையில கதவு திறந்தோன்னு எழுந்திருச்சு தன் கணவனுக்கு பிரியமான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த விதமான காரியம் இல்லாதபடிக்கு, ஒரு இடர் இல்லாதபடிக்கு, கோபம் கொண்ட அந்த புருஷனை வசப்படுத்துவதற்கு, ஆதாயப்படுத்துவதற்கு தன்னுடைய தப்பிதத்தை தான் மேல ஏற்றுக்கொண்டு காலையில எழுந்து நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த நாள் முதற்கொண்டு ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தினுடைய லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த செய்கை அவருடைய இருதயத்தை உடைத்து தேவன் அவரை அப்படியே உருமாற்றி, அதுக்கப்புறம் படிப்படியா போன மனுஷன் தான் பின் நாட்கள்ல தேவனுக்கு என்று மகிமையாய் ஜொலித்த ஒரு மனுஷன். எப்படி வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சகோதரிகளை குறித்து சொல்லும் பொழுது, உங்களுடைய கணவன், உங்களுடைய புருஷர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தார்களானால் உங்களுடைய நடக்கையினால், சாந்தமும் அமைதலும் உள்ள உங்களுடைய நடக்கையினால் அவர்களை நீங்க என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். கோபம் கொண்ட மனுஷர்களை ஆதாயப்படுத்துவது. சோ இது சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, ஈவன் புருஷன்மார்கள் கூட. நம்ம கான்ஃபரன்சஸ்ல நம்மளுடைய மூத்த சகோதரர் கான்ஃபரன்ஸ்ல சொல்ல நாம் கேட்டிருப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மேற்கத்திய ஒரு ஐரோப்பிய நாடுல உள்ள ஒரு சகோதரர், அவருடைய மனைவி சீக்கிரமா அஃபெண்ட் ஆகிறவங்க, சீக்கிரமா கோவப்படுறவங்க. சமயத்துல கோவம் வந்துருச்சுன்னா அந்த சிஸ்டர் ஏதாவது கையில என்ன கிடைத்தோ எடுத்து அடிப்பாங்க. கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து புருஷன் என்ன செய்வாங்க என்றால் வீசி எரியறதும் அடிக்கிறது முற்படுவதுமான ஒரு சூழ்நிலையில இந்த சகோதரன் என்ன செய்வாரா, அந்த சகோதரி தூக்கி ஏதாவது கேட்ச் பிடிப்பாங்க. புருஷன் மனைவி ஏதோ தூக்கி வீசி எறியறது கோவத்துல, இவர் கேட்ச் பிடிக்கிறது, கீழே அப்படி குமிஞ்சுக்கிறது, கோவப்பட்டு தன்னுடைய கோபத்தை எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு கொட்டிட்டு கதவை தள்ளிட்டு ரூம்ல போய் என்ன செஞ்சிருவாங்க? படுத்துருவாங்க கோபத்தோட. கோபம் கொண்ட மனைவியை, கோபம் கொண்ட புருஷனை, கோபம் கொண்ட அதிபதியை வசப்படுத்துவது. இந்த சகோதரன் என்ன செய்வாராம் அப்படின்னா, அந்த புருஷன், இவங்கெல்லாம் தேவனை எப்படி அறிந்திருக்காங்க பாருங்க. அன்றாட சிலுவை எடுத்தவர்கள், சிலுவையின் உபதேசத்தை அவர்களுக்கு ரட்சிப்பா இருந்திருக்கு. தங்களை சாக கொடுத்தவர்கள், அந்த வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு, உடஞ்சது போனது வந்ததெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு, கதவு திறந்து மனைவியானவள் ரூம்ல இருக்கிறப்ப, பெட்ல இருக்கிறப்ப, கோபத்தோடு இருக்கிற மனைவி இடத்துல போய் தட்டி எழுப்பி விட்டு சொல்லுவார நல்ல வார்த்தை, யூ ஆர் மை குவீன் அப்படின்பாரு. அருமையான சகோதரர்கள், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற புருஷன்மார்கள், இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு செய்தி மாதிரி அப்படியே போயிடக்கூடாது, ஏதோ கேட்கறது மாதிரி இருக்கக்கூடாது. நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்கள். கோபம் கொண்ட இடறின இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கோபதாபம் அடங்கினதுக்கு அப்புறம் உள்ளார போய் எழுப்பி விட்டு, தட்டி எழுப்பி விட்டு, யூ ஆர் மை குவீன், நீ தான் என்னுடைய ராணின்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த மனுஷன் எவ்வளவா நொறுங்கி இருக்கணும். மனைவியை எப்படி வசப்படுத்த பார்த்தார். எப்படி பாலி ஸ்மித் விகில்ஸ்வொர்த் எப்படி தன் புருஷனை, கோபம் கொண்ட புருஷனை வசப்படுத்த பார்த்தார்கள். அபிகாயில் எப்படி தன்னுடைய
தன்னை கொலை செய்ய வந்த தன் புருஷனை கொலை செய்ய வந்த தாவீதை வசப்படுத்த பார்த்தார்கள். சோ இப்படிதான். சோ நம்மை தாழ்த்தணும். அந்த சூழ்நிலையில நம்மை தாழ்த்தி நம்ம எப்படியாவது அவளை வசப்படுத்தினோம். அந்த கோபத்திலேயே அவர்கள் இருக்க விடப்படாது பிரியமானவங்களே. ஓகே, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மலைப்பிரசங்கத்தில் 23ஆம் வசனத்தில், நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகி, அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்க 23ஆம் வசனத்தில் அதான் வாசிக்கிறோம். உன் பேரில் உன் சகோதரனுக்கோ உன் புருஷனுக்கோ உன் மனைவிக்கோ உன் மாமிக்கோ உன் மருமகளுக்கோ சபையில் உள்ள சகோதரனுக்கோ அல்லது சபையில் உள்ள ஒரு சகோதரிக்கோ அல்லது நம்மளுடைய அருகில் உள்ளவர்களுக்கோ உன் அயலானுக்கோ உன் பேரில் ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகி. ஏன் அப்படின்னா நான் சொன்ன வார்த்தை, நான் கோவப்பட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும்? மூடினேன்னு சொல்ல வார்த்தையா இருக்கும், வீணன் என்று சொன்ன வார்த்தையா இருக்கும். ஒன்று சொன்ன வார்த்தை அல்லது ஒன்று செய்கை, என்னுடைய வார்த்தையாகட்டும் அல்லது என்னுடைய செய்கையாகட்டும், யாரையோ ஒருத்தர் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா காயப்படுத்திருச்சு. அந்த காயப்பட்ட இடரல் அடைந்திருக்கிற மனத்தாங்கல் அடைந்திருக்கிற அந்த காயப்பட்ட அந்த ஒரு நபரை நான் என்ன செய்யணும்? இப்ப நான் வசப்படுத்தணும், நான் ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய ஜெபம், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய உபவாசம், உன்னுடைய ஊழியம் எல்லாத்தையும் முதல்ல நிறுத்திடு. முதல்ல அதெல்லாம் நிப்பாட்டு. அதெல்லாம் அந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முதல்ல நிறுத்து. முதல்ல ஆதாயப்படுத்த பார், உன் சகோதரனோட ஒப்புரவாக பார், மன்னிப்பு கேட்க பார். காயப்பட்டவனை இடறினவனை அந்த காயத்தை நீ கரெக்ட் பண்ணணும், அதை நீ சரி செய்ய பார்க்கணும். பின்பு வந்து உன் காணிக்கையை நீ செலுத்தலாம். அப்ப இங்கேயும் ஆண்டவர் தான் சொன்னார். ஒன்று இந்த இடத்துல என்னுடைய என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய நான் சொன்ன வார்த்தைகள், நாம் பேசின செய்கை, வார்த்தைகள், போக்குவரத்து. நாம் இதுக்கும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். இருபது ஆண்டுகள் கழித்து, அதாவது ஏசாவை தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவை அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்திலிருந்து, அது அப்புறம் தன் தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் முதற்கொண்டு சகலத்திலும் தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு யாக்கோபு என்ன செய்தான் என்றால் ஏமாற்றினவன், வஞ்சித்து காரியங்களை எல்லாம் செய்து கொண்டவன், மனுஷீகமான சில யுக்திகளை கையாண்டு தன் சகோதரனை வஞ்சித்தவன், ஏமாற்றினவன். இப்ப இந்த காரியத்தை இப்ப என்ன செஞ்சாகணும்? இப்ப 31ஆம் அதிகாரத்தில் அவன் எப்படி சரி செய்ய பார்த்தானு பாருங்க. 32ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில், யாக்கோபா இருந்து இன்னும் உடைபடாத, நொறுங்காத, நொண்டி ஆகாத, மறுபிறப்பு அடையாத யாக்கோபா இருந்த நாட்களில் அவன் தன் சகோதரனை எப்படி வசப்படுத்த நினைத்தான் என்றால், இங்க பாருங்க 17ஆம் வசனம், முன்னே போகிறவனை நோக்கி என் சகோதரனாகிய 32:17, ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற அந்த மந்தை யாருடையது என்று கேட்டான். உமது அடியானாகி யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகி ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. 20ஆம் வசனம், இதோ உமது அடியானாகி யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறான் என்று சொல்லுங்கள்,
முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு. See the word. இருபதாம் பாருங்க. முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றால் அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிட்டு அவன் பின்னால வந்து கொண்டிருந்தான். இதான் மனுஷிகமானது, இதான் மனுஷிகம். இட்ஸ் a human way. இது யாருடைய வேலைன்னா, இன்னும் அந்த ராத்திரி யாப்போக்கு ஆற்றங்கரையில, அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில தேவன் அவனை சந்தித்து உடைக்காத வரைக்கும், அந்த ராத்திரி வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்துகிட்டே இருக்குன்னா, அந்த அந்த மனுஷிகமான அந்த தந்திரமான புத்தி இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிளானிங் ஸ்கீமிங், யோசனை யோசனை யோசனை. ஏசாவை ஏமாத்துனதுல இருந்து, தகப்பனை ஏமாத்துனதுல இருந்து, தன்னுடைய மாமனார் வீட்டுல இருந்ததுல இருந்து, இதே புத்தியிலே அந்த புத்தி அப்படியே ஆயிடுச்சு அவனுக்கு. ஓகே, தன்னுடைய ஆஸ்தியை ரெண்டா பிரிச்சு ஒரு பரிவாரத்தை முன்னால வச்சு இந்த வெகுமதியை கொடுத்து அனுப்பிச்சு அவனை சாந்தப்படுத்துறதான். இப்படி எல்லாம் சாந்தப்படுத்துறது கிடையாது. இது யாருடைய வேலை அப்படின்னா, இதெல்லாம் வந்து உடையாத நொறுங்காத மனுஷிகமான யாக்கோபனுடைய செயல்கள். ஒரு காசு பணத்தை கொடுத்து ஒரு வெகுமதியை கொடுத்து சாந்தப்படுத்துறது. நோ நோ, தட்ஸ் நாட் காட்லி வே. ஆனால் இப்ப என்ன ஆயிட்டா இருப்பா அப்படின்னா, அந்த ராத்திரி யாக்கோபு பொழுது விடிகிறப்ப என்ன ஆயிட்டார் அப்படின்னா, போராடி தேவனோடு கூட போராடி பொழுது விடியும் பொழுது அவர் நொண்டியாகி இஸ்ரவேலாய் மாறினார். இப்ப நாம என்ன சொல்லுவோம், ஒரு மறுபிறப்பு நடந்தது போல அவன் மனம் திரும்பினான், மறுபிறப்படைந்தான், ரட்சிக்கப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானது, அவனுடைய இருள் நீங்கிற்று. இப்ப இஸ்ரவேலன், மறுபிறப்பு அடைந்த இஸ்ரவேலன் எப்படி தன் சகோதரனை வசப்படுத்தினான்? முன்னால வசப்படுத்தினதுக்கும் இப்போ வசப்படுத்துறதுக்கும் எப்படி வித்தியாசம் என்றால், 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறான். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து, அந்த முன்னால போன குரூப் எல்லாத்தையும் நிப்பாட்டி, எல்லாம் நிறுத்திங்க, நீங்க எல்லாம் போகக்கூடாது, நான் போகணும். காசு பணத்தை கொடுத்து வெகுமதியெல்லாம் அனுப்பிச்சு வச்சு என் சகோதரனுடைய கோபத்தை நான் சாந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே நான் அப்படி செய்யக்கூடாது, நான் செய்த தப்பு. 3ஆம் வசனம், 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். இதான் இஸ்ரவேலனுடைய வழி. மறுபடி அல்லது மறுபிறப்பு அடைந்தவனுடைய, தேவனை சந்தித்த அல்லது நொறுங்கின மனுஷனுடைய வழி என்ன அப்படின்னா, நான் பேசின காரியங்களுக்கு, நான் செய்த என் செய்கைக்கு நான் இப்ப எப்படி ஒப்புரவாகணும் அப்படின்னா, ஒரு கிஃப்ட் கொடுத்தெல்லாம் கிடையாது. நோ 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 நோ, அதெல்லாம் வந்து மனுஷிகமானது. 7 விசை தரை மட்டும் ஒன்று குனிந்து சாஷ்டாங்கமா விழுந்து தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இருவரும் முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். ஓ காட், எவ்வளவு சனப்பொழுதுல தேவன் அவனுடைய இருதயத்தை மாத்திட்டா பாருங்க. சனப்பொழுதில் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் என் வகுமதியை கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, அண்ணா ஏசா, உம்முடைய முகத்தை நான் கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. something happened in ஏசா. ஏசாவுடைய ஹார்ட்ல ஒரு காரியம் நடந்துருச்சு. ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவங்களுடைய சத்துருக்களையும் தேவன் சமாதானமாகும்படிக்கு செய்வார். 20 வருஷமா கொலைவெறியில இருந்த ஏசா தன்னுடைய வேலையாட்களோடு கூட வந்து, அவன் வந்த மூடு என்ன, வந்த ஸ்பிரிட் என்ன, இவனை பார்த்த மாத்திரத்துல எப்படி இப்படி மாறினான்னு தெரியல. காட் சேஞ்ச். தேவன் அவனுக்குள்ள ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அவனுடைய இருதயம் எல்லாம் மாறி போயிடுச்சு. உண்மை நான் பாக்குறப்ப தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்குன்னு சொல்றான். எப்படி? 7 விசை நான் பேசினதுக்கு, நான் செய்ததுக்கு, நான் அபகரிச்சதுக்கு எல்லாவற்றுக்கும் என்னை நான் தாழ்த்தி நான் அவனிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
தன் சகோதரிடத்தில் கிட்ட சேர்ந்தான். பிரியமானவர்களே, இப்படிதான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நீ வீணனேன்னு சொல்லிருக்கியா, நீ மூடனேன்னு சொல்லிருக்கியா, உன்னுடைய செய்கையினால நீ காண்பிச்சிருக்கியா, அது அப்படியே பெண்டிங்ல இருக்கா, உன் சகோதரன் உன் பேரில் குற்றம் உண்டென்று அவன் நினைவு கூறுவாயாயில் அங்கே பலிபீடத்தில் முன் முதல்ல நிப்பாட்டு, நிறுத்து. ஒரு பழைய ஏற்பாட்டில் உள்ள மனுஷனாகிய யாக்கோபே 7 விசை தன்னை தாழ்த்தி அவன் ஒப்புரவாயிருப்பான். ஆனால் நாம் எவ்வளவு அதிகம் நம்ம தாழ்த்தணும். நான் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய ஸ்பிரிட்ல, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய செய்கையில, என்னுடைய மதியீனமான காரியங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கணும். பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பு கேட்கிற விஷயத்திலும் சில பேர் மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நீங்க ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிப்பாரு நினைக்கிறேன். நீங்க பார்த்துக்கலாம். நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை குறித்து வருத்தம் இருக்கா? ரெண்டு விதமான வருத்தம் இருக்கு. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். இன்னொன்று ஒரு மனுஷிகமான ஒரு துக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். தட் இஸ் டெட் ஒர்க். நீ செஞ்சுட்டு வந்தது டெட் ஒர்க். நீ மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, மனுஷீகமான லௌகீகமான ஒரு துக்கம் அடைகிறது. மன்னிப்பு கேட்டுட்டோம், மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இல்ல, மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இல்ல. ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்டோம் இல்ல, சிரமப்பட்டோம்ல, மன்னிப்பு கேட்டு சிரமப்பட்டுட்டோம்ல, மன்னிப்பு கேட்டாச்சு, சரிப்போ, சரி, ரைட். டு ஈஸ் த கான்சைன்ஸ், மனசாட்சி ஈஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்கிறது. அந்த மன்னிப்பு கேட்டுட்டு வந்து ஒரு வருத்தம் அடைகிறது. கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல, சரி கேட்டு வைக்கவேன்னு கேட்டு வச்சேன், சரி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு. இது எல்லாமே டெட் ஒர்க். இப்படிப்பட்ட மன்னிப்பை தேவன் ஒரு காலம் தேவன் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். பிரியமானவர்களே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சில மனுஷருடைய காரியங்கள், ரெண்டு பேருக்கு உண்டான காரியங்கள் ஏல இருந்து இசட் வரைக்கும் வச்சுங்க, ஏ டு இசட். உங்களுடைய காரியங்கள், சிலருடைய காரியங்கள் வந்து ஏ டு இசட் 26 எழுத்துல கடைசி உங்களுடைய பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா XYZ இருக்கும். அது உங்களுடைய தப்பிதமா இருக்கும். பாக்கி ஏல இருந்து அந்த கடைசி 3 எழுத்து வரைக்கும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் 23 எழுத்துக்குரியதான பார்ட் வந்து யாருடைய பார்ட்டா இருக்கும்? உங்களுடைய மாமியாரா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களா இருக்கட்டும், ஏ டு கடைசி இசட்டே விட்டுருங்க, ஒய் வரைக்கும் அவங்களுடைய காற்றா இருக்கும். கடைசியா அந்த இசட்ல வந்து உங்களுடைய பட்சமா இருக்குமானால் நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த இசட்டுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நானும் நீங்களும் தாழ்த்தணும். இசட்டுக்காக சிலருடைய காரியங்கள் அவர்களுக்கு 13 இருக்கும், இவர்களுக்கு 13 இருக்கும். சிலருடைய காரியங்கள் சிலருக்கு 20 இருக்கும், சிலருக்கு 6 இருக்கும். சிலருக்கு 26 லெட்டர்ல 25 லெட்டர் அவங்க சைடுல இருக்கும், உங்கள்ட்ட ஒரு காரியம் தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை ஆவியானவர் கரெக்டா காம்பார், மைக்ரோஸ்கோப் போட்டு காம்பார். இந்த இடத்துல இந்த பி வந்து உன்னுடைய தப்பு, மறைக்க கூடாது. நீ அப்படியே ஒட்டுமொத்தமா போட்டு முழுற, நீனு ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டா சொல்ற. நான் சொல்றேன் அது சந்து பொந்தல இருக்கு மேன். அந்த பி வந்து ஓன் ஃபால்ட், அந்த எக்ஸ் ஓன் ஃபால்ட், அந்த ஜே ஓன் ஃபால்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? இது யாருக்காவது தெரியுமா? சந்து பொந்துல இருக்கிறதான இந்த பி கியூ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு தெரியாது நம்ம நினைக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் பண்ணுவார். நோ, பி இஸ் யுவர் ஃபால்ட். அந்த முடிச்ச பார் கடைசியில XYZ ஓன் ஃபால்ட்.
அல்லது சில பேருக்கு ஸ்டார்டிங் என்னவா இருக்குன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, ஏபியே ஓன் ஃபால்ட், பாக்கி நீ தொடங்கி விட்ட, நீ மதியனமா வாயை திறந்து விட்ட, மதியனமா ஏயும் பி ஓன் ஃபால்ட், நீ வாயை திறந்துருக்க கூடாது. நீ ஏபி நீ திறந்ததுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பின்னால உள்ள 24 எழுத்தும் அடுத்தவங்க ஃபுல் பண்ணிட்டாங்க. இப்ப எது மெஜாரிட்டியா இருக்குன்னா 24 நினைக்க, நோ 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 நோ, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? 2 எழுத்து நீ பேசணும்ல, உன்னை நீ தாழ்த்தணும். அந்த இடத்துல நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த பீக்காக, இந்த ஒரு இசட்டுக்காக என்ன நான் தாழ்த்த வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நாம் மனுஷிகமாய் துக்கப்படுவோமானால் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஹோலி ஸ்பிரிட் விடமாட்டார், கன்விக்ட் பண்ணுவார், நம்மளை நெருக்குவார். நோ, இட்ஸ் ஃபால்ட். இசட் உன்னுடைய பார்ட், இசட் உன்னுடைய பார்ட் ஏ அல்லது உன்னுடைய பார்ட் பி என்று சொல்லும் பொழுது we should admit, அதை ஒத்துக்கொள்ளணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும். சொல்லுவார், கோ ரெக்கன்சைல், உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. இவையே 7 விசை தாழ்த்தனான் என்றால் நான் நினைக்கிறேன் 26 எழுத்துமே யாக்கோபுடைய பார்ட் நினைக்கிறேன். ஏ டு இசட் யாக்கோபுடைய பார்ட். சாஷ்டாங்கமா 7 தடவை விழுந்தான், 1 தடவை 2 தடவை 3, பூர்ணமாய் விழுந்துகிட்டே தான், விழுந்து விழுந்து விழுந்து, அண்ணா அண்ணா தப்புனா மன்னிச்சிருந்தா மன்னிச்சிருந்தா மன்னிச்சிருந்தான்னு சொல்லி 7 தடவை விழுந்து எழுந்திருச்சான்னா ஏ டு இசட் அவனுடைய பார்ட். சில சமயங்கள் எப்படி இருக்கும் பிரியமானவர்களே, நம்மளுடைய பார்ட் அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் நம்ம கன்விக்ட் பண்ணுவாரானால் இந்த பூமியிலேயே நம்ம கணக்கை நாம் சரி செஞ்சிடணும். இந்த பூமியிலேயே நாம் கணக்கை சரி செஞ்சிடணும். அங்க போய் நம்ம நிச்சயத்துக்கு வரக்கூடாது, நிச்சயத்துல நமக்கு வரக்கூடாது. கடைசியா சொல்லி நான் இந்த காரியம் முடிக்க விரும்புறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், நல்ல மெச்சூர்டு அப்போஸ்தலன் ஆகிய பவுலுடைய வார்த்தையை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பாருங்களேன், அவர் மனசறிய, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்பா, இது எவ்வளவு ஸ்டாண்டர்ட் பாருங்க. இது அவரு தன்னை நியாயந்தித்து பார்க்கிறார். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பிரியமானவர்களே, சில சமயங்கள்ல நாம் இப்படி என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா நம்ம நியாயந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பாக்குறோம், ஏல இருந்து இசட் வரைக்கும் பாக்குறோம், ஏ டு இசட் நம்மள நியாயந்தித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை ரீகால் பண்றோம். அந்த சம்பவங்களை, அந்த பேசின பேச்சை, அந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் ரீகால் பண்ணி யோசிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு குற்றம் தெரியல, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, என் மேல எதுவுமே இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலுடைய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுங்களா? எனக்கு கண்ணுக்கு புலப்படல அப்படிங்கிறதுக்காக நான் நீதிமான் ஆகிறதில்லை, நான் பயப்படுறேன், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். எனக்கு ஆண்டவரே கண்கள்ல எனக்கு வெளிச்சம் இல்லை, எனக்கு வெளிச்சம் போட்டு கொடுங்க. எதிராளி, எதிரில் உள்ள நபர் என் பேரில் இடர்ல அடைஞ்சிருக்காங்க, தாங்கள் அடைஞ்சிருக்காங்க, கோவப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களை வசப்படுத்துவதற்கு பிரியமானவர்களே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம் பட்சத்துல வார்த்தையும் செய்கையும் இப்படி இருந்திருக்குமானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்புரவாகும். அவர்களை வசப்படுத்துறதுக்கு நாம் கர்த்தர் நாம் கிருபை செய்வாராக. சோ அந்த நாள்ல ஆபிரகாம் லோத்தினுடைய காரியம், அபிகாயில் தாவீதுனுடைய காரியம், ஏசா யாக்கோபனுடைய காரியம், சோ இவைகளெல்லாம் நாம் வேதத்திலிருந்து நாம் தியானித்தோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையில் அது புருஷனாகட்டும், அது மனைவியா இருக்கட்டும், சகோதரன் ஆகட்டும், நம் பேர்ல யாராவது ஒருவர் ஏதோ ஒரு வகையில மனத்தாங்கல் அடைந்து இடல் அடைந்திருக்காங்க, கோபமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா பிரியமானவர்களே, அது உலக பொருளா இருக்கட்டும், நம்ம தாழ்த்துற விஷயமா இருக்கட்டும், நம்ம ஒண்ணு தாழ்த்தி அவர்களை வசப்படுத்துவோம் அல்லது ஒன்று இழந்தாவது நம்ம அவர்களை என்ன செய்வோம்? ஆதாயப்படுத்தி பார்ப்போம். கர்த்தர் நம் கிருபை செய்வாராக. ஆமென்.